ஹலோ சண்டே நிகழ்ச்சி தொடர்கிறது. சார் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தீங்க. கார்டமன் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து எந்த பையிங்ல இருக்கா இல்லை செல்லிங்ல இருக்கா? இல்லை கார்டமன் வந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 720 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு கார்டமன் ஒரு 760 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மறுபடியும் அந்த லெவலில் ஷார்ட் தான். ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு பை பண்ணுறது வந்துட்டு சஜஸ்டபிள் சார். கார்டமன் 720லேருந்து 760 வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இப்போ வந்து சனா பொறுத்த வரைக்கும் எந்த மோடில் இருக்கு? சார் சென்னா வந்துட்டு அகைன் ஃபெஸ்டிவல் சீசன் இருக்கு. அதாவது விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி அந்த மாதிரி இருக்க காரணத்துக்காக மார்க்கெட் வந்து இந்த லெவலில் சப்போர்ட்டிவ் எடுத்துட்டு இருக்கு. ஆஸ்திரேலியன் சென்னா வந்துட்டு எதிர்பார்க்கப்பட்ட ஆஸ்திரேலியன் அந்த அளவுக்கு வந்துட்டு அரைவல் ஆகலை. அந்த காரணத்துக்காக இந்தியன் சென்னாக்கு வந்துட்டு கொஞ்சம் அவுட்புட் இந்தியன் சென்னாக்கு வந்துட்டு ரேட் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் சார். அடுத்த நேயர் வணக்கம் சார். சேலத்துலேருந்து கண்ணன் சார். சொல்லுங்க சார். சார் சில்வர் லெவல் சார் பை ஒரு பொசிஷனல் கால் ஒரு 1 வீக் கால் எடுக்கலன்னா எந்த இடத்துல இருப்பாங்க சார்? மார்க்கெட் பொசிஷனலாக வந்துட்டு இப்போதைக்கு மார்க்கெட் இல்லை, ஏன்னா ரொம்ப வாலட்டாலிட்டி இருக்கு. டூ வே மார்க்கெட் மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்னிங் வந்துட்டு யூஎஸ்டி ஐஎன்ஆர் போக்கில் தான் வந்துட்டு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஈவினிங் செஷன் தான் வந்து இன்டர்நேஷனல் டேர்ம் பிரகாரம் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்க காரணத்துக்காக ஒரு பொசிஷனல் கால்லாம் வேண்டாம் சார். நீங்கள் வந்து இன்ட்ராடே பர்பஸாகவே பாருங்க. உங்களுக்கு ஒவ்வொரு ட்ராப்பில் வந்துட்டு பை பண்ணுங்க. இன்னைக்கு வந்துட்டு நல்ல ட்ராப் ஆயிருக்கு. நேற்று ஈவினிங் செக் பண்ணும்போது இப்போ வந்து நல்ல ட்ராப் ஆயிருக்கு மார்க்கெட். அந்த காரணத்துக்காக நீங்கள் ஒரு 56,000 லெவலில் வந்துட்டு சில்வர் வந்ததுன்னா பை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு 57,000லேருந்து 57,500 வந்து எக்ஸிட் ஆகிடுங்க சார். ஏன்னா பொசிஷனல் கால் வேண்டாம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்க அதாவது கிடியா கமோடிட்டி வந்துட்டு இன்னும் 60,000 வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். ஏன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் 66 டச் ஆச்சுன்னு வச்சுங்க. அந்த லெவலில் நீங்கள் எல்லா கமோடிட்டிஸும் சில்வர் மட்டும் இல்லை எல்லா கமோடிட்டிஸுமே பை பண்ணிக்கங்க. அங்கிருந்து 70 ரூபாய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக அந்த லெவலில் வந்துட்டு பை வந்துட்டு பொசிஷனலாக ஒன்று எடுத்துக்கோங்க சார். ஓகே ஓகே தேங்க்யூ சார். நன்றி. இந்த டர்மரிக் பொறுத்த வரைக்கும் எந்த ட்ரேட் பண்ணலாம், இந்த மாதிரி? சார் டர்மரிக் ஏற்கனவே கிராப் டேமேஜஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ஆந்திரா சைடில் வந்துட்டு கிராப் டேமேஜாக இருக்குது. அதனால் மார்க்கெட் சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த லெவலில் வந்துட்டு ஃபார்மர்ஸ் யாரும் செல் பண்ணுறதுக்கான இதுவும் இல்லை. ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து, ஆனால் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து எல்லா டர்மரிக்கும் வந்து ட்ரேடர்ஸ் கையில் இருக்குது. இப்போ ட்ரேடர்ஸ் கிட்ட இருக்க காரணத்துக்காக ட்ரேடர்ஸ் யாருமே இந்த லெவலில் செல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 5,200 300 ட்ரேட் ஆகிட்டு இருக்க டர்மரிக் 7,000 ரூபாய் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது சார். அதே போல் வந்து சோயாபீன் பொறுத்த வரைக்கும் சார் சோயாபீன் வந்து க்ராப்பை செக் பண்ணீங்க அப்படின்னா இந்தியா, அர்ஜென்டினா, சைனா, யூஎஸ் இந்த 4 கண்ட்ரியில் தான் வந்துட்டு சோயாபீனோட அவுட்புட் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சைனா அண்ட் யூஎஸ் வந்துட்டு கிராப் டேமேஜ் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்துக்காக இந்தியாவுடைய சோயாபீன் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட்டிவ்னஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்துட்டு 3,000 சில்லறையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க சோயாபீன் உங்களுக்கு வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 3,400லேருந்து 3,300 வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதே போல வந்து அதை ஒட்டிய சோயா ஆயில் பொறுத்த வரைக்கும் ரீஃபைன் சோயா ஆயில் வந்துட்டு இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் காரணத்துக்காக மார்க்கெட் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அரௌண்ட் 685 லெவலில் நீங்கள் பை எடுத்துக்கலாம். 740 வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு சார். வந்து கரன்சி மார்க்கெட் பற்றி அடுத்து நம்ம பேசுவோம் சார். யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கின்றத பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க பேசுங்க சார். வணக்கங்க சார். வணக்கம் சொல்லுங்க சார். சார் கோல்டு டாலர்ல எந்த ரேட்ல நல்ல சப்போர்ட் சார்? $1,400 வந்துட்டு மார்க்கெட் ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? 1,400 அபோவ் வந்துட்டு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்றதுக்காக இன்னைக்கு கொடுக்க போகிற டேட்டாஸும் வந்துட்டு உங்களுக்கு டாலருக்கு கோல்டுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. $1,420 வரைக்கும் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது சார். அகைன் வந்துட்டு அந்த சைரியா இஷ்யூஸ் இப்போ செக் பண்ணீங்க அப்படின்னா டாலர் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கலாம். 418 மார்க்கெட் ட்ராப் ரீச் ஆகி உங்களுக்கு வந்துட்டு டே க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுங்க. கண்டிப்பாக 1,454 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் $1,400 வந்துட்டு ரொம்ப பெரிய லெவல் சப்போர்ட் லெவல் சார். இந்த லெவலில் நீங்கள் பை எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். 1,392 லெவலில் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் சார். நன்றி சார். அந்த கரன்சி ட்ரேடிங் பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த அக்ரி ப்ராடக்ட்டில் இப்போ வந்து நல்ல லாபம் ஈட்ட முடியுமா? இதற்கு வந்து எத்தகைய ஒரு டெக்னிக்லாம் தேவை? இல்லை அக்ரி ப்ராடக்ட் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இங்கே அதாவது வந்துட்டு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம். யாருமே வந்துட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது அக்ரி கமோடிட்டிஸை பொறுத்த வரைக்கும். என்ன காரணம் அப்படின்னா அக்ரி கமோடிட்டிஸ் வந்துட்டு இன்னொரு எக்ஸ்சேஞ்ச், அதாவது வந்துட்டு கோல்டு சில்வர்லாம் செக் பண்ணிங்க அப்படின்னா MCX-குள்ளேயே வந்துடும். ஆனால் அக்ரி கமோடிட்டிஸ்க்கு செக் பண்ணிங்க அப்படின்னா NCDX சொல்லிட்டு இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் பண்ணும். அந்த NCDX எக்ஸ்சேஞ்சில் யாருமே மெம்பர்ஷிப் வாங்கலை. அந்த காரணத்துக்காக யாரும் வந்துட்டு அக்ரி கமோடிட்டிஸை பற்றி வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு அதுக்கான தகவல்கள் கொடுக்க முடியல. விரிவாக பேசுவோம் சார். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ சார். நாங்கள் மதுரையிலேருந்து முருகன் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். சந்தேகங்களை கேளுங்க சார். இப்போ நாளைக்கு பங்குச்சந்தை எப்படி சார் இருக்கும்? இல்லை பொதுவாக கேட்குறீங்களா இல்லை பொருட்சந்தையில் கேட்குறீங்களா? இல்லை சார் பங்குச்சந்தை ஈக்விட்டி
ஆமாம் சார். சார் ஈக்விட்டி மார்க்கெட் நாளைக்கு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். ஆனால் வந்துட்டு சைடியா இஷ்யூஸ் ஏதாவது வந்துட்டு இன்னைக்கு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் யூஎஸ் கவர்மெண்ட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா வந்து ஈக்விட்டி மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ண காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ரகுராம் ராஜன் அதாவது ஆர்பிஐ கவர்னர் பதவி ஏற்றது காரணம் ஆர்பிஐ வந்து டாலர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. அதனால வந்துட்டு ஈக்விட்டி மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு.